வாழ்க வளமுடன். இப்போது நம்ம கிச்சனில் இருக்கிற சிம்னியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப எண்ணெய் பிசுக்கோட அழுக்கோடு இருக்கும். அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி நம்ம ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 பொருள்லையே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒன்று காஸ்டிக் சோடா, இன்னொன்று பேபி வைப்ஸு. வெட் டிஷ்யூ இருக்குல்ல, அந்த பேபி வைப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிளேட்டை கழட்டிக்கிறோம். இது மாதிரி 2 பிளேட்டையும் ஒவ்வொன்றா கழட்டிக்கிறோம். இதில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு. இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு ஒரு டப்பில் நம்ம கழட்டி எடுத்தோம்ல அந்த பிளேட்டை போட்டு அது மேலே காஸ்டிக் சோடாவை போட்டுக்கிறோம். மேலே இன்னொரு பிளேட்டையும் போட்டு அது மேலேயும் காஸ்டிக் சோடாவை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை இது மேலே ஊற்றுறோம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றிக்கணும். இதுக்கு எவர்சில்வர் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் பாத்திரம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இதை எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே எடுத்துடலாம். எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அழுக்கு எவ்வளோ அந்த டப்பில் இருக்குங்கிறது. உங்களுக்கு இதுமாரி இடுக்கி வச்சும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கையில் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்த பிளேட்டை சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணாலே பளிச்சுன்னு ஆகிடும். மற்றபடி இதுக்கு சோப் பவுடர், ப்ரஷ்ஷு இப்படி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இதுமாரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம மேலே இருக்கிற பகுதியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பேபி வைப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். வெட் டிஷ்யூ இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து ஃபோல்டு பண்ணி துடைக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு வினிகர், சோடாப்பு, லெமன் இப்படி நிறைய துடைக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே தேவையில்லை. சாதாரண ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து நம்ம கையில் வச்சு மடித்து வச்சு அழுத்தி துடைச்சாலே பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்கு எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வெட் டிஷ்யூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் துடைச்சி காமிக்கிறேன். இதில் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்படி ஒரு தடவை துடைச்சாலே அழுக்கு சுத்தமாக வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளோட சிம்னியை எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.